ஹலோ கைஸ், நான் உங்க தினேஷ்குமார். ஸோ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குரூப் டி வந்து எப்படி இருந்துச்சுன்றதை நான் இந்த வீடியோ வந்து சொல்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதாவது லாஸ்ட் டைம் நான் கொஸ்டின் பேப்பர் 2022ஓட கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது குரூப் டி வந்து ரயில்வேலே இருக்கலே பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் இருந்துச்சு. எதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே என்சிஆர்டில தான் இருந்துச்சு. அந்த சயின்ஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிராபேக் மாரி இருந்துச்சு. ஸோ சயின்ஸா இருக்கட்டும், ரீசனிங்ல சிலாகிசமா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வச்சு கேட்டிருந்தாங்க சிலாகிசம்லாம். ஸோ அதனால அது ரீசனிங்ல அந்த டாபிக். ஸோ உங்களுக்கு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுலயே ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். லாஸ்ட் டைம் குரூப் டி தான் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த குரூப் டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து நம்மளுக்கு போயிடும். அடுத்து இந்த சிலாகிசம்ல பாசிபிலிட்டிஸ் வச்சு இருந்துச்சு. நார்மலா இருந்தா நம்ம போட்டுருவோம், பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதுலயே நம்மளுக்கு வந்து டைம் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு வரலாம் பார்த்தா சயின்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது குரூப் டி தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாமா இருந்துச்சு. ஸோ எதனால நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சொன்னாங்கன்னா ஒரு 10th குவாலிஃபை பண்றவங்க வந்து உள்ள வரதுக்கான ஒரு ஆப்ஷன் போது ஸோ நிறைய காம்படிஷன் இருக்கும், அதனால டஃப்ன்ற மாதிரி இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து அது தெரியல, அட்டன் பண்ணாதனால கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டஃபா இருந்துச்சு. ஸோ இந்த தாட்டி எப்படி இருக்கும் பார்க்கும்போது இந்த தாட்டி ஸ்டார்டிங் ஏஎல்பியில் என்ன சிலபஸ்ல வச்சு கேட்டிருந்தாங்களோ அதே சிலபஸ் தான் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் எக்ஸாம் இருந்தது குரூப் டி இந்த 2024 அப்ளிகேஷன்ல. ஸோ அது வரையுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கு. ஸோ இப்போ வரப்போற 2025 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஏஎல்பி. ஸோ ஏஎல்பியில் என்ன பேட்டர்ன் கேட்குறாங்களோ அதே பேட்டர்ன் தான் அந்த 2025ஓட அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ உங்க ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது நான் அட்டன் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ வந்து இந்த குரூப் டி தான் எனக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் எக்ஸாம். குரூப் டி தான் ஈஸி. ஓகேங்களா? அதாவது ஒரு 10th குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் அட்டன் பண்ண முடியும். ஸோ அவங்க 10th பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கேரி பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்ச அந்த பர்சன் வந்திருந்தாங்கன்னா கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 70+ வந்து போட முடியும். சரிங்களா? இப்பதான் நான் 10th முடிச்சிருக்கேன் ப்ரோ, சிபிஎஸ்சி ஸ்கூல்ல முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 18 ஏஜ் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னும் போது கட்டாயம் இவங்களால பார்த்தீங்கன்னா 70+ கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஈஸியா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸ்லயே கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் வந்திருக்கும், ரீசனிங்ல கொஞ்சம் கஷ்டமா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனால ஒரு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனா அவனால சயின்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும், ஏன்னா சிபிஎஸ்சி படிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த தாட்டி பார்த்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்சிஆர்டி நீங்க சயின்ஸை படிச்சிருந்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்பல்சரி ஒரு 60+ கொஸ்டின் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஈஸியஸ்ட் இந்த தாட்டி 2024 நடந்ததுலயே ஈஸியஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குரூப் டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் வந்திருக்கும். ஸோ டெக்னீஷியனா இதுக்கு அடுத்து ஈஸியஸ்ட் கொஸ்டின். எதனால பார்த்தீங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ஐடிஐ. ஸோ ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிச்சு ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்றவங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்றதுக்காண்டி டெக்னீஷியன் ஈஸியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதை விட்டீங்கன்னா அதே குவாலிஃபிகேஷன்ல இருக்க இந்த ஏஎல்பி. ஸோ இது ஈஸி. டெக்னீஷியனுக்கு அடுத்து ஈஸியா வர கொஸ்டின் வந்து ஏஎல்பி. எதனால பார்த்தீங்கன்னா இதுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ. ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருந்தா பாஸ் பண்ணணும். ஸோ டெக்னீஷியனுக்கு இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். பட் இருந்தாலும் டெக்னீஷியன் கம்பல்சரி ஐடிஐ வந்து வேணும் அட்டன் பண்றதுக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னீஷியனோட ஏஎல்பி வந்து கொஞ்சம் மாடரேட்டரா இருந்துச்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ ஏன்னா அதுல டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட போட்டி போடணுன்றதுக்காண்டி இது கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் மட்டும் தான் இப்படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லாம் நம்மளுக்கு வருமானது நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ மேபி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குரூப் டி. ஸோ அதனால இந்த தாட்டி என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி வந்து 70+ கொஸ்டின்ஸ் அடிக்கிற அளவுக்கு ஈஸியா இருந்துச்சுன்றதை நான் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்மளோட ஏஎல்பி ஸ்டார்டிங்ல என்ன சிலபஸ்ல இருந்து கேட்டாங்களோ அதே சிலபஸ் தான். அன்லிமிட்டடா அந்த நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வரல, புதுசா இன்ட்ரடியூஸும் பண்ணல எதுவுமே. சரிங்களா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 70+ எடுக்கலாம். ஸோ நான் அட்டன் பண்ணதுல சொல்றேன். ஸோ எல்லா ஷிஃப்ட்டுக்குமே மேபி போக போக கஷ்டமா கூட ஆகலான்ற மாதிரி சொல்றாங்க. கஷ்டமா இருக்கு ப்ரோ, கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃபா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன டஃபா இருந்தாலும் கவலைப்படாம நார்மலைசேஷன் நடக்கும். ஸோ அந்த ஷிஃப்ட்ல இப்போ நீங்க எழுதுற ஷிஃப்ட்ல டஃபா இருக்குன்னு அப்படின்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எடுக்கணும். அந்த ஒரு நீங்க எடுக்கிறதுலே ஒரு 70 தான் ஃபர்ஸ்ட் மார்க். உங்க ஷிஃப்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு ஷிஃப்ட் ஈஸியான ஷிஃப்ட் என்னோட ஷிஃப்ட் நான் அட்டன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஷிஃப்ட்ல ஒருத்தர் வந்து 92 எடுத்திருக்கானா, ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க். உங்க ஷிஃப்ட்ல 70னா ஸோ உங்களையும் தூக்கிட்டு வந்து 92ஓட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 92 மார்க்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும், கீழே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கீழே இருக்க எல்லாத்தோட மார்க்கும் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் நடக்கும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்க அந்த ஷிஃப்ட்ல கம்மியான மார்க், இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கே 70 நம்ம 50 தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலைசேஷன் வந்து கம்மியா தான் ஆகும். ஒரு 5 மார்க்கோ 6 மார்க்கோ தான் ஆகும்.
ஆனா அந்த ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் பாத்தீங்களா, ஒரு 70 தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னா அவங்களுக்கு நார்மலைசேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 22 மார்க் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் தான் நார்மலைசேஷன் ஆகும். எல்லாத்தோட ஷிஃப்ட்டோட ஃபர்ஸ்ட் மார்க்கையும் ஒன்று சேர்ப்பாங்க. ஸோ அதனால உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. ஸோ நான் சொன்ன 70 ஈஸி ப்ரோ எல்லாரும் 70 போட முடியும் அப்படிலாம் யோசிக்க வேணாம். உங்க ஷிஃப்ட்ல கஷ்டமா இருந்தாலும் நீங்க ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு நார்மலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த தாட்டி எக்ஸ்பெக்டட் நார்மலைசேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7ன்றது அதிகபட்சம் ஏறும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து கம்மி வேகன்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வேகன்சியே பாத்தீங்கன்னா ஒரு 1600 வேகன்சி தான் இருக்கு. ஸோ இந்த 1600 வேகன்சிக்கு 11 லட்சம் பேர் காம்படிஷன் இருக்குன்னும் போது மேக்ஸிமம் அந்த பிடி போகும்போது கூட அவங்களுக்கு வந்து பிசிக்கல்ல இருந்து குறையலாம். அந்த 1:15 ரேஷியோ வரும்போது குறையலாம். பட் ஓவராலா கட் ஆஃப்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 75 to 80 இந்த ரேஞ்சில் இருந்தா மட்டும்தான். ஆஃப்டர் நார்மலைசேஷன் எல்லாமே முடிஞ்சு பிடி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்சில் இருந்தா மட்டும் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து காம்படிஷன் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் இல்ல, ஸோ அடுத்து பெங்களூர் ஜோன் இருந்திருக்காது. ஸோ இந்த 2 ஜோனோட இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 11 lakhs அப்ளிகேஷன்ஸ் வந்து விழுந்திருக்கு டோட்டலா. ஸோ இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சு நான் சொல்றேன். என்னோட ஷிஃப்ட்ல வந்து என்ன வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எந்த டைப்லன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. இந்த ஆல்பபெட்டிக் சீரிஸ்ல நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி. அடுத்து வந்து தொடர்ச்சி இந்த தொடர்ச்சி. ஸோ என்ன இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ரீசனிங்ல நீங்க குரூப் டில ஒரு 30 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி போடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். 30 கொஸ்டினுமே ஈஸியான கொஸ்டின், ஈஸியா அடிச்சிடலாம். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் சயின்ஸ் வந்து அட்டன் பண்ணல. ஸோ சயின்ஸ் வந்து நான் இங்கி பிங்கி மாரி தான் பாட்டு அட்டன் பண்ணேன். ஸோ சயின்ஸ் வந்து நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் சரியா படிக்கல. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் கரெக்டா அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் நானே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 தான் அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம 2 தான் மார்க் பண்ணணும் சொல்லி அந்த மாதிரி முன்னாடி கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி ஆன்சரை நான் மார்க் பண்ணி தான் போனேன். ஸோ அதனால சயின்ஸ் சரியா தெரியல. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். நான் வந்து சிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம மார்க் கொஞ்சம் கூட எடுத்தா மேபி சிசிஏல இருந்து வேக்கன்ட் வந்துடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் சயின்ஸ் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணேன். ஒன் கொஸ்டினும் நம்ம தான் கரெக்டா இருக்கும். இது எல்லாமே என்ன இதுன்னு தெரியல நான். ஸோ ஆனால் ரீசனிங்ல வந்து நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருந்தேன். ரீசனிங் ஒரு ஃபுல் கொஸ்டினும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ்லயும் ஓரளவுக்கு எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டல் அட்டம் பார்த்தீங்கன்னா 77 வந்து நான் கொடுத்துருந்தேன். 100க்கு 77 கொடுத்துருந்தேன். சயின்ஸ்ல ஒன்று தான் கரெக்ட் தெரியும், மீதி ரிமைனிங்லாம் எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் இருந்துச்சுங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 2 கொஸ்டின் தாராளமா இருந்துச்சு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்துடும் கம்பல்சரி. சீட்டிங் அரேஞ்ச் இது எல்லாமே நான் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கொஸ்டின்ஸா வந்துச்சு நான் சொல்லல. எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொல்றதுக்காண்டி இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இதுல 2 கொஸ்டின் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரவுண்ட் சர்க்குலர் டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, சர்க்குலர் டேபிள்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல இருந்துச்சு. ஒரு ரோல வந்து உட்காந்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல யார் உட்காந்துருக்கா, ரைட் சைட்ல யார் உட்காந்துருக்கான்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டைம்னு ஆமா பைப் சம்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இதுல ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் புதுசா இருந்துச்சு. இது வந்து எஸ்ஐல கேட்டிருந்தாங்க. இந்த 2024 எஸ்ஐ கொஸ்டின்ல இருந்து இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இதே மாதிரி வேற டேட்டா வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க இதுக்கான ஆன்சரு. ஸோ இனிமேல் த காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் இஸ் 75% லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் டிவி. ஸோ இனிமேல் டிவியோட இது தெரியல அப்படின்னு நம்ம டிவி என்ன எடுத்துக்கணும் 100 எடுத்துக்கிட்டு வாஷிங் மிஷின் 75 லெஸ் தான் 25 வாஷிங் மிஷின் வந்து 25. ஸோ இதுக்கு எடுத்துக்கணும். இந்த காஸ்ட் ஆஃப் த வாஷிங் மிஷின் இன்க்ரீஸ் பை 77. வாஷிங் மிஷின் வந்து இதான் வந்து 100 அப்படின்னா 177 என்ன. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா நான் போறேன் 42.25 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். சம்திங் நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. இது 1/4னா இது வந்து என்னன்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் த டிவி டிகிரீஸ் 27 டிகிரீஸ்னா 36. ஓகேங்களா, இதோட முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 8 வாஷிங் மிஷின் 2 டிவி. ஸோ இது 2 பண்ணுவோம், இது 2 பண்ணுவோம். ஸோ இதுவே 8 பண்ணுவோம், இதுவே 8 பண்ணுவோம். ஸோ இது 8 பண்ணா என்ன வருது நம்மளுக்கு ஒரு 200 வருது. டிவி ஒரு 200, மொத்தம் 400. காஸ்ட் பிரைஸ் வந்து டோட்டலா எவ்வளவு வருது நம்மளுக்கு 400 வந்து ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது 126. ஸோ இது மல்டிப்ளை பண்ண ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 200 வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். 200 வச்சிருக்கேன்னா ஒரு 30% 200 8 ஓகே 300 வச்சுக்கிறேன். ஒரு ஆவரேஜ் நான் 300 வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து 426 வந்து வருது. டோட்டல் எவ்வளவு வருது எனக்கு 300 வச்சுக்கிட்டேன்னா ஒரு 426 வருது. அப்ப எனக்கு எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அந்த 26. ஏன்னா இங்க காஸ்ட் பிரைஸ் 400 தான் இருக்கு. எனக்கு இன்க்ரீஸ் ஆனது பாத்தீங்கன்னா 26. ஸோ அப்ப எனக்கு 26% இன்க்ரீஸ் இந்த ரேஞ்ச். சரிங்களா. ஸோ இது வந்து நீங்க சால்வ் பண்ணி போடுங்க. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன், கரெக்டா சால்வ் பண்ணல. சால்வ் பண்ணா எனக்கு கரெக்டா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அசல் வேலை போட்ட காசோட எவ்வளவு ஆயிருக்குன்றதை நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா, அது குறைஞ்சிருக்கலாம் இல்ல ஏறி இருக்கலாம்.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்ல இந்த சம்ம கூட போட்டு செக் பண்ணி பாருங்க. இது வந்து எஸ்ஐல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த தாடி நடந்துச்சுல கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் எஸ்ஐ. ஸோ அதுல கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து இந்த குரூப் டில எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ டேட்டா மட்டும் தான் சேஞ்சஸ்ல இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் தான். ஏஜ் இந்த ஏஜ் சம்ம ஈஸியா போட்டுருவீங்க நீங்க. ராதிகாஸ் ஏஜ்னு சொல்லி போறது. ஸோ அந்த மாதிரி வேற ஏஜ் வச்சு கேட்டிருந்தாங்க. வேற நேம்ஸ் வேற ஏஜ் வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏஜ் சம் ஒன்று. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சம் கம்பல்சரி நான் சொல்லியிருப்பேன். என்னோட டெக்னீஷியன் கொஸ்டின் ரிலீவ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஒரு 3 கொஸ்டின் கன்ஃபார்மா இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இமிடியேட்லி ப்ரிசைட் பை எ சிம்பிள் அண்ட் ஆல்சோ இமிடியேட்லி ஃபாலோட் பை another நம்பர். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் இருக்குதான். அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குமா. ஸோ நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கானா ஆமா சிம்பிள் இருக்கு. ஸோ இமிடியேட்லி ஃபாலோட் பை another நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கணுமா. ஸோ அப்படி இருக்கானா இல்ல. ஸோ அடுத்து எங்க இருக்கு பாருங்க. நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் 8 இருக்கா. நம்பருக்கு முன்னாடி சிம்பிள், நம்பருக்கு பின்னாடி நம்பர். ஸோ இருக்கா. அப்போ 1. ஸோ அடுத்து பாருங்க இந்த 5 நம்பருக்கு முன்னாடி சிம்பிள், நம்பருக்கு பின்னாடி ஒரு நம்பர். ஸோ 2. ஸோ ஆன்சர் 2. ஸோ இனிமேல் கொஸ்டின் 3 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியானதான். ஸோ இனிமேல் அவங்க எதுவுமா கேட்கலாம். ஸோ இந்த இடத்த படிச்சு பாருங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல எடுக்க பாருங்க. ஸோ தமிழ்ல புரிஞ்சா சரி. ஏன்னா நிறைய பேத்துக்கு தமிழ்ல வந்து புரியாது. இந்த கொஸ்டின் வந்து வித்தியாசமான வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. சர்ச் நம்பர்ஸ். நம்பர்ஸ் கேட்டா நம்ம நம்பர்ல இருந்து கன்சிடர் பண்ணணும். சிம்பிள்ஸ் கேட்டா சிம்பிள்ஸ்ல இருந்து கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னா ஆட் நம்பர் போட்டு கேட்கலாம். இல்ல ஈவன் நம்பர் போட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதுலயே கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மேக்ஸ்ல வந்து ஒரு 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ ஈஸி தான் உங்களுக்கு. இந்த சிம்பிள்ஸ் போர்ட் மாஸ்டர் ரூல்ஸ் சிம்பிளிஃபை பண்ணா முடிஞ்சு உங்களுக்கு. இதுல ஒரு 2 கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே இருந்துச்சு. இதுல ஒரு 2 கொஸ்டின் இருந்துச்சு. அதாவது இந்த டைப்ல ஒரு கொஸ்டினும் இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்கும் பாத்திருக்கீங்களா. பிளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் மைனஸ். மைனஸ் மீன்ஸ் டிவைட். டிவைட் மீன்ஸ் பிளஸ். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இது டோட்டலா இந்த இதுல 2 கொஸ்டின் ஈஸியா இதுவும் நம்ம முடிச்சிடலாம் ரீசனிங்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோ அந்த காலம் எத்தனாவது லைன்ல இருப்பாங்க இல்லையா. இந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு மேக்ஸ்ல. மேக்ஸா சாரி இது வந்து ரீசனிங். இதுல இருந்து லைன் கொடுத்துருந்தாங்க. மேல இருந்து 3வது இடம்னா கீழ இருந்து 42வது இடம். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி கேட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டாப்ல இருந்து 7th, அதாவது மேல இருந்து வரும்போது 7th சரிங்களா. அப்ப மேல 6 பேர் இருக்காங்க. கீழ இருந்து வரும்போது 32. அப்போ இது இந்த 7ன்றது 32னா மேல இருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 38. ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எம்பேரிக்கல் ஃபார்முலா சொல்லியிருப்பேன் இல்லையா. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. கம்பல்சரி இதுல ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் இந்த ஸ்பார்க்கிங் ஸ்டார் ட்விங்கிள். ஸோ கொடுத்து 3 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க மீனிங். அப்படின்னும் போது இந்த பிரைட்லின்றது எந்த வார்த்தை மீன் பண்ணுதுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இதுலயே நம்பர்ஸ்ல வரும் பாத்திருக்கீங்களா. பட் ஸ்பார்க்லிங் ஸ்டார் ட்விங்கிள்ஸ்ன்றது நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 3, 7, 2 இருக்கும். அப்போ இந்த பிரைட்ன்றது என்ன நம்பர். ஸோ நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலாகிசம். ஸோ இதுல வந்து 2 கொஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு. 2 ஸ்டேட்மெண்ட்ல தான் இருந்துச்சு. 3 ஸ்டேட்மெண்ட்ல 2 ஸ்டேட்மெண்ட்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ். மேக்ஸ்ல ரொம்ப அதிகமா கேட்டது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் சாப்டரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இந்த சாப்டர்ல தான் அதிகமா ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின்ஸ் என்னமோ வந்துருந்துச்சு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. மார்க் பேஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் பண்ண அப்புறம் 600 ரூபா கூட இருக்கு. ஸோ இந்த 600 ரூபாய் இந்த 18,000த்துல கழிச்சிட்டோம்னா மீதி 18 இருக்கு. இந்த 18 தான் 3னா 4 என்ன 24. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப மல்டிபிளிகேஷன் எல்லாம் இல்ல. ஈஸியாவே ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவாங்க, மார்க் பிரைஸ் கொடுத்துருவாங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. இது ரொம்ப கால்குலேஷன்லாம் இல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் தான். இதுல இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து 8 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அடுத்து ரேஷியோ டைப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு A:B, B:C, C:D இந்த டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு A:B:C:D என்னன்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. டைரக்டா அந்த ஆன்சரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் 60, 18 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய மல்டிபிளிகேஷன் இல்ல. ரொம்ப ஈஸியான மல்டிபிளிகேஷன் தான். ஸோ ரேஷியோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாபிக்ல இருந்து வந்துருந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரேஷியோல இருந்து வந்துருந்துச்சு. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் சீரிஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சு. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன
ஸோ இதுல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பல்சரி இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா எக்ஸாம் நீங்க எழுதின எக்ஸாம் எல்லாத்துலயுமே இந்த பிளட் ரிலேஷன்ல இருந்து வந்திருக்கும். ஸோ இதுலயே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ ஈஸி தான் இந்த கொஸ்டின் வந்து. இதுல இருக்க மீனிங் வச்சு நம்ம அப்படியே கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிவன் ஆன்சர்ல 4 இது ஒரு சீக்வன்ஸா இருக்கும், 1 மட்டும் டிஃபரெண்டான சீக்வன்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸோ நம்பர் ஆஃப் இந்த சிலபஸ் தான் உங்களுக்கு ரீசனிங். இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு 1 வந்த மாதிரி உங்களுக்கு 2 வரலாம். ஸோ இதுல 3 கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி இப்படிதான் இருந்துச்சு. புது டாபிக் இந்த காலண்டரு, இந்த வாட்டர் இமேஜ், இந்த கிளாக்கு, இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எதுவுமே வரல. சரிங்களா? ஆனா பயப்படாம போங்க. ஸோ அப்புறமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 12% வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 12% கொடுத்துட்டு எனக்கு வந்து 27 மந்த் கேட்டிருந்தாங்க. 27 மந்த்னா என்ன வருது நம்மளுக்கு? நார்மலாக 24 எடுத்துட்டாலே நம்மளுக்கு 24 ஆகிடும். ஓகேங்களா? அதாவது வருஷத்துக்கு 12னா அப்போ 27 மாசத்துக்கு என்னவா இருக்கும்? 27 தான் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன 27 மாசத்துக்கு அப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதுவும் நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சம் தான் வந்துருந்துச்சு இதுலயே. ஸோ அந்த அளவுக்கு சம்ஸ் வந்து எதுவும் வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல இருந்து ஒரு சம் வந்துருந்துச்சு. ஆமா, மென்சுரேஷன்ல இருந்து ஒரு சம்மு, ட்ரிக்னாமெட்ரி ஒரு சம்மு, அப்புறம் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா இதுல ஒரு சம்மு, ஜியோமெட்ரியில ஒரு சம்மு. ஸோ அல்ஜிப்ரா பாத்தீங்கன்னா எனக்கு a² பிளஸ் b² டேட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில ஒரு சீக்வன்ஸ் மாரி ஏதோ கேட்டிருந்தாங்க. சைன் ஏ சம்திங் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியல, விட்டுட்டேன். ஸோ மென்சுரேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரு பார்க் இருக்குன்னா அந்த பார்க்குக்குள்ள இருந்து ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து பார்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த லென்த்தையும் பிரெத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ள இருக்க லென்த் பிரெத் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏரியாவோட உள்ள இருக்க பாத்தோட ஏரியா மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மீது எந்த டேட்டாவும் இல்லை. லென்த் பிரெத் ஏரியாவோட பார்ட் கொடுத்துட்டு உள்ள இருக்க அந்த ஸ்பேஸோட லென்த் பிரெத் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஜாமெட்ரியில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் வச்சு கேட்டிருந்தாங்க. ஒரு ஆங்கிள் வச்சு இந்த ஒரு ஆங்கிளை கொடுத்துட்டு ஸோ மீதி இருக்க ஆங்கிள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இல்லை, வேற ஏதோ ஒரு சம்திங் ஆங்கிள் கொடுத்தாங்க. சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ ஏன்னா பார்த்தேன், நான் பார்த்துட்டு தெரியலன்னு நான் விட்டுட்டேன். கொஸ்டினை டீப்பாக நான் பார்க்கல. ஸோ இனிமேல் தான் ஒரு கொஸ்டின் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம சயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து அட்டாமிக் நம்பர் லெவல் என்ன, லெவலோட அட்டாமிக் நம்பர் என்ன, சோடியம் NA. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சாப்டர், லைட்ல இருந்து 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ கன்வர்ஜிங் லென்ஸ் என்ன, இது வந்து கன்வர்ஜ் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து ஃபோக்கஸ்ல வந்து உழுது அப்படின்னா ஒரு லென்ஸோட நேம் கொடுத்துட்டாங்க. அது வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ்னு நினைக்கிறேன். கான்வெக்ஸ் லென்ஸை கொடுத்துட்டு இந்த லைட் எங்கேருந்து பாஸ் பண்ணி வரும், அதாவது எங்கிட்ட இருந்து வரும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருந்தா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்ல வந்து உழுன்ற மாதிரி இந்த லென்ஸ்ன்ற மாதிரி கேள்வி ஒன்று இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெண்டல் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பீம் பிளான்ட் வச்சு செக் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பிளான்ட்ல வந்து கீழே கொடுக்க ஆப்ஷன்ல எது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது மெண்டலோட பீம் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சீட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் ஹைட் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல எனக்கு லீவ்ஸ் இருந்துச்சு. ஸோ லீவ்ஸ் வச்சு அவர் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன கொடுத்தேன்னு தெரில. இனிமேல் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு சோர்சஸ்க்கு வந்து எது வந்து முக்கியம், அதாவது ஒரு பொருள் உயிர் வாழ்றதுக்கு, ஒரு பிளான்ட் வந்து உயிர் வாழ்றதுக்கு என்ன முக்கியன்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. சன்லைட் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். சன்லைட்ன்ற மாதிரி ஆன்சர் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. மேக்னெட்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு வந்து இனிமேல் தான் இருந்துச்சு. சின்ன சின்னதா ஒரு ஒன்லைனா தான் இருந்துச்சு. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒன்லைன் தான். உங்களுக்கு வந்து இதுக்கு மேலாம் லைன் இல்லை. ஸோ ஒன்லைன் கொடுத்து டேரக்ட் ஆன்சர் இருந்துச்சு. கொஞ்சம் பெருசா கொடுத்தா கூட எதாவது நம்ம யோசிக்கலாம். ஒன்லைனா கொடுத்து கொஸ்டின் ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஒன்லைன். ஒரு சின்ன சின்ன பேர் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய பேர்லாம் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நான் அந்த அளவுக்கு சரியா பார்க்கல. சும்மா இங்கி பிங்கி மாரி நான் போட்டு அடிச்சுட்டு வந்தேன். ஸோ அதனால ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க பயப்பட வேணாம். ரொம்பலாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேணாம். நான் சொன்ன டாபிக் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. ரீசனிங்ல நான் சொன்னதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு 30 கொஸ்டின் வரும். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த
அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் நீங்க போடலனாலுமே உங்களுக்கு வந்து 20 மார்க் சாலிடா நீங்க வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர், வெறும் ஒன்லைனர் தான். ரொம்ப பெரிய பெருசாலாம் இல்ல. எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுல அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க ஏதாவது ஜிகே போட்டு பார்த்துருந்தீங்க, இல்ல நான் வந்து மேக்ஸ் நான் ஃபுல்லா தரவா இருக்கேன் ப்ரோ, அட்வான்ஸ் மேக்ஸ் எது கேட்டாலும் போட்டுருவேன், சயின்ஸ் எது கேட்டா போட்டுருவேன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. நீங்க ஜிகே தொடாமலே இல்ல நீங்க ஃபுல் மார்க் 80 மார்க்ஸ் போட்டீங்க, எனக்கு 75 வந்து கரெக்ட்டா தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா போஸ்டிங் இருக்கும் ஓப்பன் லைன்ல. ஸோ இல்ல ப்ரோ எனக்கு இதெல்லாம் போக எனக்கு 70 தான் தெரியுதுன்னா, கன்ஃபார்மா நீங்க ஜிகே போடுற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்ச ஜிகே மட்டும் போடுங்க. ஏன்னா வந்து அடிஷனல் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, இதுல செகண்ட் டிவி எல்லாம் வரது ரொம்ப ரொம்ப ரேர். சரிங்களா? ஏன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு அப் டு சி ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் டிவி வரது ரேரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேத்ஸ், ரீசனிங் மட்டும் தான் போட்டேன். சயின்ஸ் எல்லாமே தப்பா தான் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். அது சரியா தெரியல எனக்கு. ஏன்னா சிசிஐக்குலாம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிவி வரதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா C2ன்னும்போது அவங்க பிசிக்கலும் கிடையாது. டைரக்ட்டா வந்து அவங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்க ஓப்பன் லைன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களும் டைரக்ட்டா டிவி, மெடிக்கல் சொல்லி அவங்களும் உள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த இதுல ரிஜெக்ட் ஆவறதுக்கு குரூப் டில சான்சஸ் கம்மி. ஏஎல்பி எதுக்கு வந்து உங்களுக்கு அப் டூ 3 டிவி வரையும் வருதுன்னா, அதுல A1 ஸ்டாண்டர்ட்னால நெறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் C2 வரையும் இருக்கனால பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தைரியமா போடுங்க. ஸோ ஓப்பன் லைன்ல போடுறவங்க ஒரு 70 பிளஸ் மேல போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேஃப் ஸ்கோர் நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிசிஏ வந்து நெறைய பேர் கேட்டீங்க ப்ரோ சிசிஏ என்ன எதிர்பார்க்கலாம்னு. சிசிஏக்கு வந்து இன்ன வரை டேட்டா தெரியல. ஏன்னா 20,000 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க 540 போஸ்ட்டுக்கு. ஸோ நான் அதுல வந்து நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்களா இல்லையான்னு டேட்டா தெரியல. ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, ஒரு 50 பிளஸ்ன்றது அதாவது அப்ளிகேஷன் போட்ட எல்லாமே ஒரு தமிழ் பர்சனா இருந்தா ஒரு 50 பிளஸ்ன்றது போகும். 50 பிளஸ்ன்றதே ஆஃப்டர் உங்களோட சிசிஏ மார்க் 1/3 மார்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம். இல்ல நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க கன்ஃபார்மா வந்து குரூப் டிலாம் சாரி ஜிகே எல்லாம் படிச்சு ஸ்கோரை ஏத்த பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்மளோட ரேங்க் குருஜ் வந்து இந்த ஆன்சர் கீக்கு அப்புறம் ரேங்க் குருஜ் டேட்டா விடுவாங்க இல்லையா? அந்த டேட்டா வச்சு அதுல சிசிஏ கேண்டிடேட்டோட ஸ்பெசிஃபிக் டேட்டா குடுத்திருந்தாங்கன்னா, அத வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஸோ அதனால கவனமா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் போறவங்க தெளிவா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. கடைசி வரையும் ஓடி ஓடி பார்த்துற வேணாம். ஸோ முக்கியமான எனக்கு தெரிஞ்ச எல்லா கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் எழுதின ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 9த் ஷிஃப்ட் எழுதினேன். 9த் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து எழுதினேன். ஸோ நான் இது ஒரு ஐடியா இல்ல வீடியோ போடணும்னு சொல்லி. ஸோ இத போடுவோம். இதுக்கப்புறம் நான் நெறைய டேட் இருக்கு இல்லையா? போக போக நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ கஷ்டமா போகுது குரூப் டி எவ்வளோ ப்ரோ எடுத்தா சேஃப்ன்ற மாரி நீங்க. ஸோ என்னோட கொஸ்டின் எப்படி இருக்குன்னு நான் போடுவோம். ஏன்னா எல்லாரும் கஷ்டம்ன்றாங்க. எதனால கஷ்டம்னு தெரியல. படிக்காதனால கஷ்டமா இருந்துச்சா? இல்ல உண்மையிலே கொஸ்டின் லெவல் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்களா போக போனேன்னு தெரியல. ஸோ அப்படி கொஸ்டின் லெவல் இன்கிரீஸ் பண்ணி தான் பிரச்சனை இல்ல. நார்மலைசேஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆவரேஜா சேமா தான் வரும். ஸோ கவலைப்படாம எழுதுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.